இந்த அமைப்பு இருந்தால் உங்கள் வாழ்க்கையே மாறும். கேட்கவே ஆனந்தமாக ஆச்சரியமாக இருக்குல்ல. அது என்ன அமைப்பு அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அது என்ன அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக விழுந்துடும். ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய பாவங்கள்னு சொல்லப்படுகின்றது 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும். ராசி கட்டத்தில் கேந்திரங்கள்னு ஒரு அமைப்பு இருக்குது, திரிகோணங்கள் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் கேந்திர திரிகோணங்களில் கிரகங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அந்த ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ பாதிக்கப்படாமல் இருக்கணும். பாதிக்கப்படாமனா அந்த கிரகங்கள் நீசமாகக்கூடாது, அஸ்தங்கமாகக்கூடாது, வக்ரமாகக்கூடாது, திதிசூன்யமாகக்கூடாது, பாதகத்தில் இருக்கக்கூடாது. எந்த வகையில் பார்த்தாலுமே 5, 9 அதிபதிகள் பாதிக்கப்படாமல் இருக்கணும். ஒரு இந்த ஜாதகத்தில் கேந்திரங்களில் கிரகங்கள் இருக்கணும், திரிகோணங்களில் கிரகங்கள் இருக்கணும். அப்போ இந்த அமைப்புகள் ஒரு ஜாதகத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்டால், எல்லா ஜாதகத்துலேயுமே இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் சிறப்பு. ஆனால் எல்லா ஜாதகத்துக்கும் அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, 5, 9 பாவங்கள் ரொம்ப சிறப்பான அமைப்புகளை ஜாதகருக்கு தரும். இது யாராக இருந்தாலும் சரி, எல்லா ஜாதகத்துலேயுமே ஜாதகத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய தூண்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் 5ஆம் பாவமும் கண்டிப்பாக வரும், 9ஆம் பாவமும் கண்டிப்பாக வரும். ஏன் இதுக்கு குறிப்பாக இவ்வளோ விஷயம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, 5ஆம் பாவங்கிறது பூர்வ புண்ணியத்தை குறிக்கும், 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியத்தை குறிக்கும். ஒரு மனிதன வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும், பாக்கியங்கள் நல்லா இருக்கணும். ஒரு மனிதனுடைய பூர்வ புண்ணியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த 5, 9 பார்த்தாலே நமக்கு தெளிவாக விளங்கிடும். இப்போ 5 நல்லா இருக்கணும், 9 நல்லா இருக்கணும், ரெண்டுமே சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது பவர்ஃபுல்லான விஷயம். ஆனால் சில பேர்த்துக்கு ஏதாவது ஒரு பாவம் தான் சிறப்பாக இருக்கும். ரெண்டுமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஜாதகம் பாதிக்கப்படாமல் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி யார், 9ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள். இவங்களுக்கு வீடு கொடுத்தவங்க யார், இவங்களுக்கு சாரம் கொடுத்தவர் யார், இவங்கெல்லாம் பாதிக்கப்படாமல் இருக்கணும். சரி, இது ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது. அதுக்கடுத்து இது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு எலிஜிபிள் யாருக்கு இருக்குது? ஜாதகருக்கு தான் இருக்குது. அப்போ 1ஆம் பாவம் லக்னபாவம், லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அதாவது ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 தான் தர்ம திரிகோணம் அப்படின்னு பேர். இந்த தர்ம திரிகோணங்கள் ஒரு ஜாதகத்தில் கெடாமல் இருந்துட்டாலே அந்த ஜாதகருடைய வாழ்க்கை கண்டிப்பாக திருப்திகரமாகத்தான் இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. 5, 1, 5, 9 இந்த 3 பாவங்களும் பாதிக்கப்பட்டால் தான் வாழ்க்கையில் குழப்பங்களும் போராட்டங்களும் இருக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், தர்ம திரிகோணங்கள் என்று சொல்லப்படுகின்ற 1, 5, 9 இந்த 3 பாவங்களும் நன்றாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு வீடு கொடுத்தவர், சாரம் கொடுத்தவர் சிறப்பாக இருக்கிறது, அது அடிஷ்னலாக நமக்கு பவர் கொடுக்கறது. இது பவர்ஃபுல்லாக பார்க்குறது. அதுக்கடுத்து குறிப்பாக கேந்திரஸ்தானம் சொல்லப்படுகின்ற 1, 4, 7, 10 இந்த பாவங்களில் கிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் கேந்திரத்துலேயும் கிரகங்கள் இருக்கணும், திரிகோணத்துலேயும் கிரகங்கள் இருக்கணும். இந்த அமைப்பு எல்லாமே 100% இருந்தால் அது உண்மையிலே பவர்ஃபுல்லான ஜாதகம், வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஜாதகம். இதில் நான் சொன்ன விஷயத்தில் எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு சரியாக இருக்கோ அதை பொறுத்து உங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கும் அப்படிங்கிறது முழுக்க பொதுவான தகவல் தான். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற அடிப்படை உண்மைகளை நான் மறக்கக்கூடாது. உங்களுக்கு ஜாதக சம்பந்தமாக தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எபோட் செக்ஷனை பாருங்கள். அதில் இருக்கிற தகவலைப்படி தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.